கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலே உங்களுக்கு தேவ சமாதானமும் தேவ கிருபையும் பெருகுவதாக. நீங்கள் எடுத்து செய்கின்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நாம் தியானத்திற்கான வசனம் ஏசாயா 60 2வது வசனத்தின் பின்பகுதி. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அதற்கு முந்தின வசனம் என்ன சொல்கிறது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ சோர்ந்து போய் முடங்கி கிடப்பது என்ன? எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது, உன் ஒளி உன்மேல் வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமையும் உன்மேல் உதித்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை நம்மேல் வரணும். நமக்கென்று வைத்திருக்கின்ற வெளிச்சம் நமக்கு கர்த்தர் ஆதீனத்தில் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி நமக்கு எந்த எல்லையை குறித்து எதில் நம்மை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கார். அதான் உன் ஒளி. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமையில வித்தியாசமானது. அதே போல பூமியில இத்தனை மனிதர்கள் ஆதாம் காலத்திலிருந்து தோன்றி ஒவ்வொரு காலம் கடந்து போகும் பொழுது அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அடுத்து ஒரு சந்ததி வந்துகிட்டே இருக்குது. ஆனா ஒருவரை போல முக சாயல்லையோ வேற எந்த விதத்திலும் இல்லவே இல்லை. பாத்தீங்களா? அப்ப தேவன் எவ்வளவு அனந்த ஞானமாக எத்தனை கோடி ஜனங்களை பிறப்பித்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை, ஒவ்வொரு ஒளி வைத்திருக்கின்றார். உன் ஒளி வந்தது, உங்களுக்கென்று ஒரு ஒளி உண்டு, வெளிச்சம் உண்டு. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, குறிப்பாக வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கென்று வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். உங்கள் ஒளி, உங்கள் மேல வைத்திருக்கிற மகிமை அப்பொழுது பிரகாசிக்கும். நீங்க அப்போ சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பிரியமானவர்களே, விசேஷமாக 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள்ல எனக்கு நேராக வந்த தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தமும் என்னவென்றால் இதே வசனம்தான். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், எழும்பி பிரகாசி. இந்த ஆண்டு முதல் உன் மூலமாக மகிமை அடைவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தமும் எனக்கு நேராக கடந்து வந்தது. நான் இயல்பாகவே நான் ரொம்ப அமைதியாகவும் மற்றவர்களோட பேசுவதற்கு கூட ஒரு பயந்த சுவாபம் உடையவள் தான். நான் இப்படி ஊழியத்தை செய்வேன், எனக்கு இப்படி ஊழியக்கார கணவர் கிடைப்பார் அப்படின்லாம் நான் ஒரு நாளும் கனவுலையும் நினைச்சே பார்த்ததில்லை. ஆனா கர்த்தருடைய வசனம் வந்தது போலவே, அவர் சொன்னது போலவே 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல எங்களுடைய திருமணம் நடைபெற்றது. பிரியமானவர்களே, அந்த ஆரம்ப நாட்கள்ல கூட நான் பயந்து தான் இருப்பேன். நான் மேடைக்கு ஏறுவதற்கு கூட பயப்படுவேன். என்னுடைய கணவர் கட்டாயப்படுத்தி என்னை மேடையில உட்கார வைப்பார்கள். அப்புறம் எல்லா காரியங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வெளியில ஊழியத்துக்கு செல்லும் நேரம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டுல இருந்து. அப்போ ஒரு நாள் நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். ஒரு பெரிய ஊழியக்கார தாயார் கூட்டத்தில் பேசுவதை போலவும் நிரம்பி கூட்டம் வழிகின்றது. நான் வெளியில் இருந்து அதுக்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்வது போலவும் தரிசனத்தில் பார்த்தேன். அப்போ தற்செயலாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அப்போ அவர் என்கிட்ட பேசும்போது அவர் தற்செயலாக சொன்னார், சிஸ்டர், நீங்க ஒரு தரிசனத்தை பார்த்து இப்படி நீங்க கூட்டங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு ஒழுங்கு செய்து நடத்த போறீங்கன்னு பாக்குறீங்க. ஆனா கர்த்தர் இவ்விதம் சொல்லுகின்றார், நீங்களே இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல வரும் நாட்கள்ல பேச போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நம்ப முடியாமல் இருந்துச்சு. பிரியமானவர்களே, கர்த்தர் எவரையும் பலப்படுத்த முடியும், எவரையும் பிரகாசிக்க பண்ண முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மேல் உதிக்கும் பொழுது உங்களை முற்றிலுமாய் மாற்றுவார், முற்றிலுமாய் உங்களை மறுரூபப்படுத்துவார். நீங்க எழும்பி பிரகாசியுங்கள். இந்த நாள்ல இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் மேல உம்முடைய மகிமை உதிப்பதாக. இதோ சோர்ந்து போய்
தங்கள் வாழ்க்கை இப்படியே இருளையே இருக்குமோ என்று சொல்லி கலங்கி இருக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் உடைய மகிமை வருவதாக, அவர்களுடைய ஒளி ஆண்டவரை அவர்கள் மேல் பிரகாசிப்பதாக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் எடுத்து ஆசீர்வதித்தருளும். எவரையும் பலப்படுத்துகிற உடைய வல்லமை உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உயர்த்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.